ஹலோ மக்களே, நான் தான் உங்களுக்கு கோஸ்ட் 650. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யமஹா ட்ராக் டே ஈவெண்ட்டுக்கு போகிறோம். இது ஃபஸ்ட்டு இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச 6 months ஒன்ஸ்ன்ற க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க போல். ஸோ உங்களுக்கு வந்து இதில் 2 ஸ்லாட்ஸ் வரும், பிகினர் அண்ட் ப்ரோ லெவல். பட் இவங்க அந்த கன்சர்னில் பார்க்குறாங்களா இல்லை எப்படி ட்ரை பண்ணாங்கன்னு தெரில. சாட்டர்டே 2000 அண்ட் சண்டே வந்து 2500 என்ட்ரி ஃபீஸு. இந்த 2500 என்ட்ரி ஃபீஸ்னால் நான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போ இந்த டிஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க அண்டு ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணாங்க. மான்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களே வந்து டீப் இன் லாக் இல்லாத ஹெல்மெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டீப் இன் லாக் இருக்க ஹெல்மெட்டு, அப்புறம் ஹேர் நெட்டு, அதுக்கடுத்து ரைடிங் கியரு, அதுக்கப்புறம் ரைடிங் ஸ்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ட்ராக்கில் யூஸ் பண்ணுறது, அப்பர் அண்ட் லோயர் கொடுத்தாங்க. ரைடிங் ஸ்கின்ஸ் நமக்கே, ஹேர் நெட் நமக்கே, க்ளவுஸு, பூட்ஸ் அண்ட் ரைடிங் கியர்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் வந்து ரிட்டன் தரணும். உங்கள்கிட்ட டீப் இன் இருக்க ஹெல்மெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட்டில் கேமராஸ் அலோட் கிடையாது, பட் பைக்கில் நீங்கள் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யாரையும் வந்து போன தடவை பிட் க்ரூவில் அலோவ் பண்ணல, பிட் ஸ்டாப் இல்லை. இந்த தடவை அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து யமஹாவோட லிட்டர் கிளாஸ் லைனப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் R7, R1, R3, அதோட எம்டி வெர்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன இருக்க போகுதுன்னு தெரில. சாட்டர்டே நேற்று எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சண்டே இன்றைக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு தான் ரைட் பண்ணுறாரு. இந்த தடவை நான் ரைட் பண்ணல, நான் கூட தான் போகிறேன். ஸோ இந்த தடவை ஒரு வீடியோவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ட்ராக் டேவில் வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரி சொல்லணுமா? ஆமாம், வைட் ஆங்கிள் போடணுமா நார்மலா? நார்மல் ஃபோன் அடிக்குது. ஆமாம், எந்த இருந்து அடாடா வந்தாச்சு. இது ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதான் நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு. இவர் தான் ஓட்ட போகிறாரு. மைக்லாம் இல்லை, அவ்வளோதான், ஃபோன் மைக் தான், ஓப்பன் மைக். இது ஏன் ஹெல்மெட்டு கொடுத்துரு. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். லாஸ்ட் டைமும் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் ஓட்ட போகிறேன். ஓகே பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் எத்தனை தடவை ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு தடவை தான். ஸோ இதான் அவரோட இன்ஸ்டா ஐடி, ஸ்ட்ரீட் ஹண்டர். சென்னை ஃபஸ்ட்டு பைக். இப்போ வண்டி பார்த்து நில்லுங்க, போங்க. BMW மாஸ்க். ஆமாம், ஓகே, இதை வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. சென்னைஸ் ஃபர்ஸ்ட்டு BMW S1000RR மாஸ்கோட இருக்குது. R15 BMW கூட கொலாப் பண்ணியிருக்காரு. ஜெர்மன் கொலாப் வித் ஜாப்பனீஸ். ஓ, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அது காமி. ஸோ வந்து ஒரு ஃபுட் கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள செக்இன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்ஸை அங்கே தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைபர் பார்ட்ஸ் எதுவும் உடஞ்சி ட்ராக்கில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்கிங் பண்ணுவாங்க. வண்டியை மொத்தம் மாஸ்கிங் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட பிட் ஸ்டாப் உள்ளே இருக்குது பாருங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம். ஸோ அவங்க ஃபைனல் செக்அப், மெயின்டெனன்ஸ், ட்ராக் உள்ள என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பைக் இருக்கணுமோ அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் பைக்ஸ் ப்ரிப்பரேஷன். அப்புறம் நம்மளுக்கு அந்த ஆஃபராக ஒரு ஆயில் ஒன்று சொல்லியிருந்தாங்கள்ல, ரேஸ் பெக் ஆயில், அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுற ஏரியா அது பிட்டு. ஸோ எல்லா பைக்ஸும் எங்கள் லைனப்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒரு வண்டியாக ஃபைனல் செக்அப் முடிச்சு மாஸ்கிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பைக் அங்கே இருக்குது. ஸோ இது ப்ரீஃபிங் ஏரியா. இங்கே வந்து போத் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் பிகினர்ஸ்க்கு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. ட்ராக்னா என்ன, ஸோ எப்படி நீங்கள் ரைட் பண்ணணும், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூ கேன் கம் ஹியர். ப்ரீஃபிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடித்த உடனே அடுத்து ரைடிங் கியர்ஸ் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. உள்ளே போய்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ட்ராக் உள்ள போகலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே வெயிட் பண்ண கஸ்டமர் லான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பைக்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ MT-15, MT-03, R3 அண்ட் R15 V4. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு
PS5 and MotoGP 3. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பார்ட்டிசிபேட். ஸோ பைக்ஸ் லைனப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாப்பில் பைக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ விசிட்டர்ஸ்க்கு இவ்வளோ தான் அலௌடு, பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள அலௌடு. அதனால் உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஓகே, தேர்ட் லைனப் வந்து நம்ம ஃப்ரெண்டு க்ரீன் கலர் ஹெல்மெட். எதுவுமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அவங்க போகிறாங்க. இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் மார்ஷல். ஸோ இவங்க வந்து நம்மளோட ரைடிங்கை பார்த்துப்பாங்க. அவரை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஸோ அவர் டேக் கேர் பண்ணிப்பார். ஸோ எல்லாருமே பிகினர்ன்றதுனால ஸோ Yamaha பைக் இருந்தால் போதும். இட்ஸ் நாட் அபவுட் R15 or MT, FZ எது இருந்தாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஏய், ஓகே, இப்போ வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் ஓட்டியிருந்தேன். இந்த தடவை ஓட்ட வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு ஓட்டியே ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணோம் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கான்ட்டு.